அதிமுக முன்னாள் ஒன்றிய செயலாளர் ஏவி ராஜு கூவத்தூர் விவகாரம் தொடர்பாக கருத்து தெரிவித்திருந்தார். அதில் நடிகை த்ரிஷா குறித்து ஏவி ராஜு அனைத்து மீடியா நண்பர்களுக்கும் வணக்கம். கூவத்தூரில் நடந்த ஏஎம் ராஜு ஒரு வீடியோவை பதிவு செய்து சினிமா தளங்களிலும் சினிமா சர்ச்சைக்கும் பெரிய அவதூறமாக எடுத்துக்கொண்டிருக்கிறது. இப்போ இந்த வீடியோவை அவர் பேசியிருப்பது உண்மையா பொய்யா என்று அவரை திரும்பவும் பேட்டியில் கொடுத்து விட்டார். அதை நான் பேசவில்லை என்று அவர் வாய்மொழியாக ஒரு வீடியோவை பதிவிட்டு அதை பேசிய த்ரிஷாவுக்காக அதை மன்னிப்பும் கேட்டுள்ளார். முக்கியமாக சினிமா திரையுலகம் என்றால் அரசியலுக்கு ஒரு இழிவான ஒரு இழப்பாக இருக்கிறது என்பதை நாம் கருத்தில் கொள்ள வேண்டும். அப்படித்தான் இன்றைய அரசியல்கள் இருக்கிறது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த சினிமா நடிகர்கள் அவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்கான சில படிகளை சுமத்துவது, ஒரு கொடூரமான படிகளை தேவையில்லாமல் சுமத்துவது, இது ஒரு வாடிக்கை மட்டுமல்ல, வேடிக்கையாகவும் இருக்கிறது இந்த சமுதாயத்தில். இதை கண்டிக்க வேண்டும், நம் அரசாங்கமும் கண்டிக்க வேண்டும். மொத்த சினிமா நடிகர்களும் திரையுலகமும் இதை ஒன்று கூடி கண்டித்து நல்ல ஒரு முடிவை கொடுக்க வேண்டும். ஆனால் அதை அப்படி பேசியிருக்கக்கூடுமா என்பதும் ஒரு சந்தேகத்தில் தான் இருக்கிறது. உங்களுக்கு பர்சனல் போட்டி பொறாமைக்காக சினிமாவில் உள்ள நடிகைகளை இழுக்கிறது எந்த விதத்திலும் நியாயம் இருக்காது என்பதை நான் நினைவு கூறுகிறேன். இது போன்ற தகவல்களை சினிமா நடிகைகளின் முன்னோக்கத்தில் நீங்கள் வைக்கிறதுக்கு ஒரு வேடிக்கையான விஷயமாக இருந்தாலும் ஒரு சர்ச்சைக்குள்ள விஷயமாக மாறிவிட்டது. சினிமா நடிகர் சங்க தலைவர்களும் அதை மீட்டெடுத்து இதற்கான ஒரு முடிவை கட்ட வேண்டும். ஆனால் ஒரே ஆளுக்கு நமக்கு சல்யூட் செய்ய வேண்டும். குறித்து கருத்து கூறியுள்ள இயக்குனர் சேரன், அவதூறு கிளப்பிய நபர் மீது போலீஸ் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நடிகர் சங்கமும் இதற்கு தகுந்த நடவடிக்கை. நடிகர் சேரன் அவர்களுக்கு முதலாக அவர் நடிகைகளுக்கு குரல் கொடுத்ததற்காக அவருக்கு மீண்டும் ஒரு சல்யூட். இதுதாங்க இந்த அரசாங்க தந்திரங்கள். அவர்கள் நடக்கும் தவறுகளை மறைப்பதற்காக பல திட்டங்களும் நடிகைகளை உள்ளிழுக்கிறதும் நடிகர்களை உள்ளிழுக்கிறதும் இது வேடிக்கை பவராக இன்று மாறிவிடுகிறது. உங்கள் சுயநலத்துக்காக மற்றவர் மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக நான் சொல்கிறேன். அதற்காக உங்கள் சுயநலத்துக்காக மற்றவர் மனதை காயப்படுத்துவது மன்னிக்கப்படாத குற்றம். இதை அரசாங்கம் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். தமிழ் திரையுலகம் ஒன்று கூடி த்ரிஷாவுக்கு ஆறுதலும் சொல்ல வேண்டும். மீண்டும் இது போன்ற நடிகைகளை கேவலப்படுத்தவோ அவமானப்படுத்தவோ எந்தவித சத்தியத்திலும் இடம் கிடையாது. இவர்களை கண்டிக்க வேண்டும். ஆனால் அவர் மன்னிப்பு கேட்டிருப்பதும் நமக்கு சிந்திக்க வேண்டும். வணக்கம். உயிரோடு